மகாளய அமாவாசை என்பது புரட்டாசி மாதத்தில் வரும் சிறப்பு அமாவாசை ஆகும். இது மகாளய பட்சத்தின் இறுதி நாள் என்றும் அழைக்கப்படுகிறது. மகாளய பட்சம் என்பது 15 நாட்கள் வாழும் காலம். புரட்டாசி பௌர்ணமி முதல் அமாவாசை வரை நீடிக்கும். இந்த 15 நாட்களில் முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து குடும்பத்தினரிடம் இருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. மகாளய அமாவாசையில் பித்ரு வழிபாடு சிறப்பாக நடைபெற்று முன்னோர்களின் ஆசிகள் பெறப்படுகிறது. மகாளய அமாவாசையின் முக்கியத்துவம். மகாளய அமாவாசையில் மட்டுமே பித்ருக்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து ஆசிகள் தருவதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் தர்ப்பணம், முன்னோர்களுக்கு அர்ப்பணம் செய்வது மிக சிறப்பாக கருதப்படுகிறது. தர்ப்பணம் செய்யும் போது கருப்பு எள்ளும் மற்றும் தண்ணீர் முக்கிய பங்கு வகிக்கின்றன. வழக்கமாக 3 தலைமுறை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்குவார்கள். ஆனால் மகாளய அமாவாசையன்று தாய்வழி, தந்தை வழி உறவினர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள் மற்றும் பிறருக்கும் தர்ப்பணம் செய்யலாம். மகாளய அமாவாசையன்று தர்ப்பணம் செய்தால் ஓராண்டு முழுவதும் பித்ரு வழிபாட்டில் பலன் கிடைக்கும். பித்ருக்குள் இருந்த பித்ருதோஷங்கள் நீங்கியிடும் என்று நம்பிக்கையும் உள்ளது. கடற்கரை, ஆறு, குளத்தில் நீராடி அந்த நீரின் மட்டத்தில் தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பு. மகாளய அமாவாசை வழிபாட்டு நேரங்கள் மற்றும் வழிபாடுகள். காலை சூரிய உதயத்திற்கு பிறகு தர்ப்பணம் செய்ய வேண்டும். மிக சிறந்த நேரம் 6 மணி முதல் 11 மணி வரை. முன்னோர்களுக்கு பிடித்த உணவு சமைத்து படையல் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். பிறமாலை 6 மணிக்கு அருகிலுள்ள கோவிலில் தீபாராதனை செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது. ஏழைகள், தேவையுள்ளவர்களுக்கு தானம் வழங்க வேண்டும். வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு தீபம் ஏற்றி சாம்பிராணி தூபம் வழிபாடு செய்ய வேண்டும். இவை மகாளய அமாவாசையின் முக்கிய அம்சங்கள் மற்றும் வழிபாடுகளாகும். மகாளய அமாவாசை திங்கள் நாளாகவும் ஆன்மீகமாக இந்த நாளை சிறப்பிப்பது அதற்கான நம்பிக்கையாகும்.